ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் 10 பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே எவர் கிரீன் அப்படிங்கிறது தெரியும். எப்போ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். அப்படிப்பட்ட பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. இந்த வீடியோவில் டாப் 10 பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க. ஸோ அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டாப் 10 பேராமெடிக்கலில் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். ரொம்பவே சூப்பரான ஒரு டிபார்ட்மெண்ட். டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.5 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும். இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட உங்களுக்கு 4.5 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், ஸ்போர்ட்ஸ் கிளினிக்கில் ஒர்க் பண்ண முடியும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸும் உங்களால் ஓனாகவே வச்சுக்க முடியும், கிளினிக் கூட நீங்கள் ஓனாகவே ரன் பண்ண முடியும். செகண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டும் 4.5 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட்ஸ் கூட நம்ம ஹெல்ப்பாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபண்டமாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், என்ஜிஓஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், ரீஹாப் சென்டர்ஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, எம்எல்டின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க, இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட. ஸோ இதோட ஜாப் பொசிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேப் டெக்னீஷியனாக போக முடியும், பேத்தாலஜிஸ்ட்டோட அசிஸ்டண்ட்டாக போக முடியும், டயக்னோஸ்டிக்ஸ் சென்டர்ஸை நம்மளால் வச்சுக்க முடியும், ஓனாக நம்மளால் வந்து லேப் சென்டர்ஸ் வச்சுக்க முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சியில் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பாய்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச டிபார்ட்மெண்ட். இதோட டியூரேஷன் எடுத்துட்டிங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ரேடியோகிராஃபராக உங்களால் போக முடியும், எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும். ஸோ டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ்லாம் நம்மளால் ஓனாகவே ஒரு ரேடியாலஜிஸ்ட் அசிஸ்டனோட நம்ம வச்சுக்க முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி. பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட். டியூரேஷன் எடுத்துட்டிங்கன்னா 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக போக முடியும், விசன் தெரபிஸ்ட்டாக நம்மளால் போக முடியும். ஸோ ஒரு ஆப்டிக்கல் ரீட்டைலை வச்சு நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் இன் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்ஸில் நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கார்டியாக் கேர் டெக்னாலஜி. இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜி 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இசிஜி டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், கேத் லேப் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும், கேத் கேர் யூனிட்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அடுத்ததாக பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஓடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடி டெக்னீஷியனாக போகலாம், சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக நம்மளால் போக முடியும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. அனஸ்தீஷியா டெக்னாலஜி சேம் தான், டியூரேஷன் 3 to 4 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. இதோட கரியர் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன் இன் ஹாஸ்பிட்டல் அண்டு சர்ஜிக்கல் யூனிட்ஸில் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பேராமெடிக்கல் டாப் கோர்சஸ் தான். ஸோ இதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, அடுத்து பிஎஸ்சி இன் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, அடுத்ததாக பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸு, அடுத்ததாக பிஎஸ்சி இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸ். ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கனால நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் ஓனாக ஒரு கிளினிக் கூட ரன் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ்னால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதோட காலேஜஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படி அட்மிஷன் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு தெரியல, எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும், அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.